Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம fast max trick பார்க்க போறோம். அதாவது we are going to multiply any two digit number 100 ஓட குறைவான 2 digit number 100 ஓட குறைவான 99 வரைக்கும் இருக்கிற எந்த 2 digit நம்பரும் அடுத்த 2 digit நம்பரால எப்படி நம்ம ஈஸியா ஃபாஸ்டா நம்ம செய்யறது அப்படி நம்ம பார்க்க போறோம். நமக்கு as usual நமக்கு மல்டிப்ளை பண்ண தெரியும் இல்லீங்களா? இப்போ ஒரு உங்களுக்கு ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் நான் ஒன்னு போட்டு காட்றேன். If I have a 2 digit number 21 ஒரு 2 digit நம்பர் இருக்கு, அடுத்து 33 அப்படி ஒரு நம்பர் இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து பார்த்தா 100 ஓட குறைவான 2 digit numbers. 21 ஒரு நம்பர், 33 ஒரு நம்பர். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? ஞாபகம் இருக்கா? இது போட்டுவோம். இப்படி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இங்க 1s பிளேஸ்ல என்ன இருக்கு? 3 இருக்கு. இந்த 3 கூட இங்க இருக்கிற ஒவ்வொரு நம்பர் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 1s are 3. அடுத்து என்ன பண்ணுவோம்? மறுபடியும் 3 2s are 6 அப்படி மல்டிப்ளை பண்ணுவோம். சரி, அடுத்து என்ன பண்ணுவோம்? ஞாபகம் இருக்குங்களா? அடுத்து என்ன பண்ணுவோம்னா, இங்க என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு. 3 கூட இந்த 1 மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? 3 1s are 3. சோ இந்த இடத்துல நம்ம எதுவும் போட மாட்டோம், இங்க போடுவோம். அதே மாதிரி அடுத்து இதே 3 கூட இங்க இருக்க 2 மல்டிப்ளை பண்ணுவோம். 3 2s are 6. சோ இது நம்ம ஆர்டினரி நம்ம சின்ன வகுப்புல நம்ம ஸ்கூல்ல படிச்சது தான். பண்ணிட்டு இங்க இருக்கிற டிஜிட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணி எழுதுவோம் இல்லையா? சோ இங்க இருக்க 3 க்கு 3 அப்படி எழுதுவோம். 6 3 ஆட் பண்ணா 9, அப்புறம் இங்க இருக்கிற 6 அப்படியே வரும். சோ ஆன்சர் வந்து 693 அப்படி நம்ம இதோட ஆன்சர் நம்ம எழுதுவோம். சோ 21 into 33 is equal to 693 அப்படி நம்ம எழுதுவோம். இது வந்து ஒரு ஆர்டினரி மெத்தட். நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த மெத்தட் தெரியும், ஆனா இன்னும் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு தெரியவே இல்லை. அவங்க வந்து எதனோ தப்பு பண்ணிடுறாங்க. அதனால வந்து அதை எப்படி நம்ம சுலபமா ரொம்ப ஈஸியா குயிக்கா நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வீடியோல வந்து we are going to multiply 2 digit number up to 100 in a faster way. ரொம்ப ஃபாஸ்டா நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேம் சம் இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, அதே சம் நம்ம எப்படி சுலபமா செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். சோ சம் என்னன்னு பார்க்கலாம். சம் என்ன இருக்குது அப்படின்னா 21 into 33. அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? ஆன்சர் சொல்லும்போது நான் ஃபாஸ்டா எழுதிடுறேன். ஆன்சர் வந்து 693. சரிங்களா? ஒரு 3 டிஜிட் நம்பர் வருது நமக்கு ஆன்சர். அப்போ எப்படி இந்த ஆன்சர் நான் எழுதுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ எப்படி எழுத போறேன் அப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 1s பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு பாருங்க. 1s பிளேஸ் என்ன இருக்கு? 1s பிளேஸ்ல 1 இருக்குது. இங்க என்ன இருக்கு? 1s பிளேஸ்ல 3 இருக்கு. சோ 1s பிளேஸ்ல இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. 1 3s are 3. அந்த நம்பரை தான் நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. 1 3s are 3. சரிங்களா? அதே போல அடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. அடுத்து நான் வந்து 10th பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கு பாருங்க. இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். 2 3s are 6. பாருங்க, இந்த இடத்துல எழுதியிருக்கேன் 2 3s are 6. சோ 1s பிளேஸ்ல இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதியிருக்கேன். சரிங்களா? மறுபடியும் எழுதி காட்டுவாங்க. 1s பிளேஸ்ல இருக்கிற நம்பர் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல எழுதியிருக்கேன். அதே மாதிரி 10th பிளேஸ்ல இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இப்போ நடுவில் ஒரே ஒரு டிஜிட் இருக்கு. அந்த ஒரு டிஜிட்டை எப்படி எழுத போறேன் அப்படின்னா, இங்க நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. அந்த டிஜிட்டை ரொம்ப ஈஸியா எழுதலாம். நம்ம எப்படி எழுத போறோம்னா, இங்க இருக்க பாருங்க இப்படி. சரிங்களா? இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ண போறோம். அடுத்து இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ இந்த டிசைன் போட்டுருக்கேன்ல, இங்க இந்த நம்பர். சரிங்களா? இந்த நம்பர் என்னது? 1 3 மல்டிப்ளை பண்ண போறோம். 1 3s are 3 பிளஸ் இங்க இருக்க நம்பரும் இங்க இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ண போறோம். 2 3s are 6. சரிங்களா? இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போறோம். சோ 3யும் 6யும் ஆட் பண்ணா ஆன்சர் என்ன? 9. இந்த 9 தான் வந்து இங்க சென்டர் டிஜிட்ல வருது. பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு. ரொம்ப ஈஸியான கணக்கு இது. உங்களுக்கு பார்க்க தான் வந்து நீங்க ஒரு 2 3 கணக்கு வந்து நீங்க மெல்லமா போட்டு பழகுனீங்க அப்படின்னா அடுத்த கணக்கு நீங்க ரொம்ப வேகமா போட்டுருவீங்க. சரிங்களா? நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஏன்னா ஒரே கணக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இதுல இருப்போம் நம்ம. அதனால மறுபடியும் இன்னொரு கணக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இன்னொரு டிஜிட் எடுத்துக்கலாம். என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு. என்ன பண்ணா 46 ஒரு நம்பர், அடுத்து 14 ஒரு நம்பர். இப்போ இது மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்க போகுது? சொல்லிட்டு ஒரு 3 டிஜிட் நம்பர் கிடைக்க போகுது ஆன்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இது எப்படி மல்டிப்ளை பண்றது? நமக்கு தெரியும் எப்படி மல்டிப்ளை பண்றது. சரிங்களா? நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் 1s பிளேஸ்ல இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ண போறேன். சரிங்களா? அப்போ 1s பிளேஸ்ல இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. எங்களுக்கு புரியும். மல்டிப்ளை பண்ணி 6 4s are 24 நால நம்ம வந்து இங்க எழுத போறோம். ஆக்சுவலா வந்து இங்க ஒரு பேஜ் தான் இருக்குது. அப்போ 24 நமக்கு என்ன நம்பர் இருக்கு? 24 இருக்கு. அப்போ இந்த 4 மட்டும் இங்க எழுதுங்க. 2 இங்க கேரி பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன் இருக்குங்களா? அடுத்து வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 10th பிளேஸ்ல இருக்கு இல்லையா, இங்க இருக்கிற 4ஐயும் இங்க 10th பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ண போறேன். 1 4s are 4. அந்த 4ஐ இந்த இடத்துல எழுத போறோம்.
ஓகே, இப்போ நடுவில் ஒரு டிஜிட் வரப்போகுது இல்லையா? அந்த நடுவில் என்ன டிஜிட் நான் எழுத போகிறேன், நடுவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்க நான் டிசைன் போட்டு காட்டுறேன். இந்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்ண போகிறேன். சரிங்களா? இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 6 இருக்குது. 1 6 are 6 ப்ளஸ் அதே மாதிரி இந்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணலாம். 4 4s are 16. 6ம் 16ம் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 22 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ 22, அந்த 22 நாங்கள் எழுத போகிறேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு பிளேஸ் தான் இருக்கு இல்லையா? அப்போ இங்கே 22 ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு இல்லையா? அதை ஆட் பண்ணிக்கலாம். 22ம் 2 ஆட் பண்ணால் 24. அந்த 24க்கு 4 இங்கே போட்டு அடுத்த 2 இங்கே கேரி பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்ன தெரியுமா, 4. சரிங்களா? இங்கே என்ன இருக்கு, 4. அடுத்து இந்த 4 2 ஆட் பண்ணால் என்னது, ஆன்சரு 6. ஸோ ஆன்சரு 644. அதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தான் இது. நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 கணக்கு நம்ம பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். இன்னொரு கணக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு கணக்கு நான் போடுறேன் பாருங்க. ஓகே, 57 into 82 போடலாமா? சரிங்களா? எப்பவுமே என்ன பண்ணிக்க, இங்கே 3 டிஜிட்ஸ்ல ஆன்சர் வரப்போகுது. எக்ஸ்ட்ரா பத்தல அப்படின்னா நம்ம இப்படி கொண்டு வந்துக்கலாம். சரி, இப்போ எப்படி பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அதை நான் மல்டிப்ளை பண்ண போறேன். சரிங்களா? ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கு, 7. இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு. 7 2s are 14. 14க்கு 4 எழுதுங்க. அடுத்த 1 இங்க கேரி பண்ணிக்கங்க. சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம் பாருங்க. 10s பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. 5 இருக்கு, 8 இருக்குது. 5 8s are 40. 40 என்ன பண்ணுங்க, 2 டிஜிட் இருக்குல்ல, 40 பார்க்க எப்படி இருக்குல்ல, அப்போ இங்க 0 போட்டுக்கணும். அடுத்த 4 நம்ம இங்க எழுதிக்கணும் எப்பவுமே. சரியா? 40. இப்போ அடுத்து என்ன பண்ண பாருங்க. அடுத்து வந்து இங்க நடுவில் இருக்குல்ல ஒரு டிஜிட், அது மட்டும் நம்ம எழுத போறோம். நடுவில் இருக்க டிஜிட் எப்படி எழுதலாம் நம்ம, இங்க பாருங்க, இந்த இடத்தையும் மல்டிப்ளை பண்ணி. ஸோ 7 8s are எவ்வளவு ஆன்சரு, 56. அதே மாதிரி இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 2s are என்ன ஆன்சரு, 10. ஸோ 56 10 ஆட் பண்ணா 66. 66லயே 2 டிஜிட் இருக்கு இல்லையா? இப்போ 66 இப்போ ஆல்ரெடி இங்கே 1 கேரி பண்ணிருக்கோம் இல்லையா? அது ஒன்று சேர்த்தா என்னது, 67. அப்போ என்ன பண்ணா 7 போட்டுட்டு மீதி 6 இங்கே கேரி பண்ணணும். சரிங்களா? இந்த 1 இல்லை, அதில் 1 அடிச்சிடணும். இல்லைன்னா இல்லாட்டி நம்ம மறந்துடுவோம். சரியா? இப்போ நம்ம எழுதிக்கலாம் ஆன்சரு. இங்கே பாருங்க 4. அடுத்து என்ன இருக்கீங்க 7. அடுத்து இங்கே இருக்கு ஆட் பண்ணா 6. இங்கே இருக்கு 4. ஸோ ஆன்சர் வந்து 4674. நீங்கள் குயிக்காக போட உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாகிடும். நீங்கள் உட்காந்து இப்படி போட்டு 2 ரோலை போட்டு அதை மறுபடியும் ஆட் பண்ணி அது ரொம்ப காம்ப்ளிகேஷன். இது ரொம்ப ஈஸி. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஒரு கணக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? எப்பவுமே இன்னும் நம்ம கணக்கை ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணலன்னா வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட எவ்வளோ ஈஸியான சம்பந்தம் என்ன பண்ணுவோம், மறந்துடுவோம். அதனால் இப்போ நான் கொடுக்குற கணக்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 63 into 51. இதோட ஆன்சர் என்ன பண்ணுங்க, நீங்க கண்டுபிடிங்க. இப்போ சொன்ன இல்லையா, அதே மெத்தட்ல கணக்கை போட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி கண்டிப்பா மறக்காம என்ன பண்ணுங்கன்னா, இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அந்த ஆன்சர் நம்ம சொன்னோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம். தேங்க்யூ வெரி மச்.